நல்லவர் சேர்க்கை நன்மையை செய்யும் அப்படிதானே சொல்லியிருக்காங்க. அதுதான் நடக்க போகுது. அது இல்லாம 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்ட பிறகு உங்களை பிடிக்க முடியாது. சுறுசுறுப்பா இருப்பீங்க. 4 வேலை இழுத்து போட்டு பண்ணுவீங்க. 4 பேரை போய் பார்ப்பீங்க. அங்க போவீங்க, இங்க போவீங்க, எங்க வேணாலும் இருப்பீங்க. அங்க இருந்தாப்பா, திடீர் பார்த்தா இங்க இருக்கான் அப்படிதான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். நிறைய வேண்டுதல், பிரார்த்தனை இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இப்ப நிறைவேற்றுவீங்க. குடும்பத்துல எல்லாருமே ஒத்துழைப்பாங்க. போட்டி போட்டுன்னு வேலை பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கு உற்சாகமா இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அவங்க எங்கேயாவது போய் பார்க்கணும்னா அங்க கூட்டின்னு போய் பார்க்க வைப்பீங்க. இதெல்லாமே செய்ய போறீங்க இல்லையா? அப்ப ஏன் சந்தோஷப்பட மாட்டாங்க? அதே பிள்ளைங்க பெரியவங்களா இருந்து நீங்க வயசானவங்க இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நல்லா கேட்டுங்க. அப்பா அம்மா, நீங்க 2 பேரும் காசிக்கு போயிட்டு வாங்க, நான் பணம் தரேன். ஃப்ளைட்ல போறீங்களா? நல்லா வசதியா போறீங்களா? போயிட்டு வாங்க. இல்லைன்னா ட்ரெயின்ல போறீங்களா? அந்தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்படிதான் சொல்ல போறாங்க. நல்லா குறிச்சு வச்சுங்க. கடகராசியில பிறந்த வயசான பெற்றோர்கள்லாம் அவங்கவுங்க பிள்ளைங்களால மூலியமா காசி, ராமேஸ்வரம், கயா, பத்ரிநாத், கேதார்நாத் இப்படிலாம் போயிட்டு வர போறீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய மனுஷன் மூலியமா உதவிகள் கிடைக்கும்.